கட்டா குஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட்க்கு வந்து உங்களோட இந்த ஹாப்பினஸ் எங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸ் எங்கள் கூட நீங்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறது அதை விட ரொம்ப சந்தோஷம். ஒரு சக்ஸஸ் ஒரு படம்னாலே ஒரு ஆடியன்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட சப்போர்ட்னால தான் அது வந்து ஒர்க் ஆகும். பட் அதை தாண்டி படத்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுல ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அண்ட் இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரிலீஸ் அதுக்கப்புறமாவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஷ்ணு விஷால் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரும் அதுக்கு ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து A to Z இன்வால்மெண்ட் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ஷூட்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவரே பண்ணிட்டாரு, எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே சக்ஸஸ் ஆக்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹிஸ் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்டர் சார் எப்படி கட்டா குஸ்தி 1 நம்ம எல்லாரும் ஆடியன்ஸாக ரசித்தோமோ, நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் அது கொடுக்கணுன்ட்டு ஐ விஷ். தேங்க்யூ சார். இது ஆஸ் அ உமன் கட்டா குஸ்தி 2 வந்து ஒரு ஃபீமேல் ட்ரிவன் கமர்ஷியல் என்டர்டெய்னர்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பேக் போனே ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே அவங்க கலக்கிட்டாங்க. மோக்ஷாவாக இருக்கட்டும், திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. And your screen presence was so good. I'm sure everybody would agree to that. And of course Zara, இது அவங்களோட தமிழ் டெபியூ ஃபர்ஸ்ட் படம். அவங்க இது பர்ஃபெக்டான காஸ்டிங்னு சொல்லலாம். அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. Zara, I'm saying that you were casted so well and you did the role really well. Okay. அண்ட் படத்தோட செகண்ட் ஹீரோவே Zara தான் விஷ்ணு சாரும் சொல்லியிருக்காரு. அவங்களும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்திருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கருணா சார், அவர் எங்களோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இந்த படத்துலையும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். முனிஷ்காந்த் சார், காளி வெங்கட் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேண்டாம். நீங்கள் எல்லாருமே ஒரு 100% கொடுத்ததுனால தான் இந்த படத்தோட சக்ஸஸோட மெயின் ரீசனே. அண்ட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். டிஓபி பாஸ்கரன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சார், எடிட்டர் பரத் சார், மியூசிக் ஷான் ரால்டன் சார், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சீதாராம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி. அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ண ஆல் டீம்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவரோட விஷன் தான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய ரீசன். நாங்கள் கண்டிப்பாக குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த பக்கம் இப்படி ஒரு படத்தோட சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பக்கம் மூக்குத்தி அம்மன் 2 டயங்கிரம் அது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸ்க்காக. ஸோ அதுக்குமே உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த பெரிய வெற்றியை எங்களுக்கு வந்து உண்மையாக்குன பத்திரிகை நண்பர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. விஷ்ணு சார், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றி சார் இந்த வருஷம். சார், உங்களுடைய ஒவ்வொரு இன்புட்டும் நான் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருப்பீங்க, எடிட்டிங்காக இருந்தாலும் பக்கத்தில் இருப்பீங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு நான் வந்து சம்பவக்காரி பாட்டு பண்ணும்போது நான் உங்களை வியந்து பார்த்துருக்கேன். அதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அது சக்ஸஸ் மீட்டில் சொல்லணும்னு நினச்சேன். அது நினச்ச மாதிரியே அது பெரிய சக்ஸஸாக இருக்குது. இன்னும் நிறைய நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க சார். ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது சார். கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பக்கத்தோடு ஏதாவது ஒரு சின்ன பாட்டாக நான் எப்பயுமே இருப்பேன் சார். அதே மாதிரி ஐசரி சார், நான் இது உங்களோட முதல் படம், அதுவே பெரிய ஹிட் ஆச்சு சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கம்பெனியில் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும். இப்படி ஒரு எல்லாருமே சொல்லிட்டாங்க தங்கம்னு. என் பங்குக்கும் நானும் ஒரு தங்கத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு நல்ல மனிதர். எப்படி அதாவது ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாரு.
லிரிக்ஸை நானும் ஷானையாவும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் திடீர்னு வந்து இப்படி ஒரு லைனை மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செஞ்சது. ஷான்ரோடனுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். தலைவனோட இந்த வருஷம் எனக்கு 4th வெற்றி. ரொம்ப தேங்க்யூ தலைவா. அதே மாதிரி முத்தமிழ் சக பாடலாசிரியர், நான் விக்ரம் வேதாக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் இருந்த படம் இது இன்னும் பெரிய வெற்றி அடைந்திருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அவருக்கும் சேர்த்து எனக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் சார் வேல் சார் அவரோட இந்த ப்ரொடக்ஷனில் நான் இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து அவரை எப்பயாவது ஒரு நாள் பார்த்துடலாமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். இந்த திரைப்படத்து மூலியமாக நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன் இது மாதிரி சார் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன்னா அது மாதிரி ப்ரீவியூவில் பார்க்குறப்ப அவர் மாதிரி வந்து நீங்கள் தானே அந்த மாதிரி பிடி சார்ல எழுதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்தினார். எப்படி ஒரு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வியப்பாக இருந்துச்சு. சார் நான் மூக்குத்தி அம்மன் 2லையும் எழுதியிருக்கேன், இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் அவர் வந்து முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளை அந்த 2 படத்தையும் எழுதியிருக்கேன். அது 2மே வெற்றி. அதற்கப்புறம் நான் அந்த படத்தில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருக்கிற படத்தில் ஜாயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி எங்கள் வரிகளை பற்றிலாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் பெருமையாக. அதாவது வேறு மொழியிலிருந்து நம்ம தமிழ் மொழியை பற்றி விரித்து அந்த வரி பற்றிலாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷான்ரோடன் அதுக்கப்புறம் பெருத்த நன்றி. ஏன்னா நாங்களாம் ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து செல்ல ஐயாவு டைரக்டர், அவர் வந்து இப்போ இந்த படம் எவ்வளோ ஃபேமஸ் ஆகுதோ அதே மாதிரி அதில் எப்படி நான் வெளில தெரிஞ்சனோ அதே மாதிரி டைட்டானிக் சொல்லிட்டு இப்போ ரீல்ஸ் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. டைட்டானிக் பற்றி அப்படி பேசின பற்றி அதில் வந்து என்னன்னா வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எங்கே போகிறா நீ அதில் இருக்கு அப்படின்னு. அந்த விஷுவல்லையே நம்ம கட் பண்ணி வச்ச எடிட்டர் அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் டே நான் படத்தில் பாட்டில் இருக்கேன்டா கொஞ்சம் அதை கேளுங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்படின்னு அந்த விஷுவல் எவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி வந்து இந்த படத்தில் ஸ்பெஷல் விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை வந்து நான் நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ கருணா சார் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து குறிப்பிட்டு என்னோட பாடல் வரியை வந்து என்ன பத்த மகராசி அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதை வந்து சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி இந்த குழுவில் பயணித்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி அனைவருக்கும். டைம் இல்லாதனால நான் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்லலை. ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம், எஸ்பெஷலி டு மை டைரக்டர் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவர் இந்த கேரக்டருக்கு என்னை கூப்பிட்ட போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான் எனக்கு வந்துச்சு. ஸோ என்னை கண்டினியூஸாக என்னை அப்படி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி நம்ம தமிழ் மக்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மூவியை பார்த்து இதை ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செல்லா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே நிறைய படம் பண்ணணும் உங்க கூடன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஷாரி சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார், ஸ்ராவந்திஜி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க எங்களை. அண்ட் மூவிக்கு என்ன வேணுமோ அது யோசிக்காம அதை செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த ஃபில்ம் இஸ் அ சக்ஸஸ் டுடே. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் என்ஜாய் த சக்ஸஸ் டுகெதர். தேங்க்யூ ஸோ மச். முதல் தேங்க்ஸ் இந்த படத்துக்கு நான் என்னுடைய குரு பக்கிரி சாமிக்கு தான் சொல்லணும். ஐ திங்க் இந்த பாட்டை கம்போஸ் பண்ண அன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டது ஃபார் ஹிஸ் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் ஹிஸ் சப்போர்ட். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் கண்டிப்பாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ என்னுடைய குருக்கு ஒரு நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல டு ஸ்டார்ட் வித் வேல் சார், ஐஸ்வரி சார், ரொம்ப பெரிய சப்போர்ட் சார் நீங்கள் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம கதாநாயகன் தான் ப்ரொடியூசருமே. ஸோ அதனால் அவரும் ஒரு சைடில் பயங்கரமாக மல்லு கட்டி இந்த படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு படத்தை தயாரித்து அதை வெற்றி சினிமானா மட்டும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது பெரிய வெற்றி. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஐ அப்ளாட் யூ. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பாஸ்கரன் சார், பரத், ஜெயச்சந்திரன் சார், பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் இங்கே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சம்பவக்காரி பாட்டில் அந்த ஹுக் ஸ்டெப் வந்து என் பசங்க மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பாக்கி எல்லாரும் அதை ரொம்ப ஹாப்பியாக ஓன் பண்ணி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. நடித்த எல்லாருக்குமே, தாரக், மோக்ஷா, ஒருத்தரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, லிஸி ஆண்டனி சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஒரு மாறுபட்ட ரோலு. நேற்று கூட நான் போய் தேட்டர் லாக்ஸில் படம் பார்த்தேன். ரொம்ப பெரிய வரவேற்பு கிடச்சி. நேற்றுக்குமே ஒரு வீக் டேவாக இருந்துமே.
ஐஸ்வர்யலட்சுமி நாட் டு மென்ஷன், அவங்க தான் செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க 2 பேரும் ஒரு பில்லர்ஸாக இருந்து படத்தை பெருசாக நிறுத்திட்டாங்க. ஜாரா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபேவரட் ஆகிட்டாங்க என் பசங்களுக்கு. ஸோ மை டாட்டர் அண்ட் மை சன் சேம் ஏஜ் தான் அவங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் வீட்டில் அதே மாதிரி அந்த செய்கைகள்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. கருணா சார், காளி வெங்கட் அவர்கள், நம்ம முனிஷ்காந்த் ஐயா, எல்லாருக்குமே என்னுடைய பெரிய இந்த வெற்றிக்கான ஒரு பங்கு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்களால தான் நிறைய விஷயங்கள் படத்தில் மிஸ் ஆகிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபில் பண்ணி அவங்க நிறுத்தலைன்னா, ஏன்னா இதில் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப சீசன்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு தேங்க்ஸ் மட்டும் நான் இங்கே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எங்கேயுமே சொல்ல வாய்ப்பு கிடைக்காது, இங்கே டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவன் வந்து இங்கே இல்லை, பட் ஆனால் அவன் வந்து செல்லாயாக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த படத்துக்காக இதை டெலிவர் பண்ணணும்னு வந்தபொழுது இதோட டிமாண்ட்ஸை வந்து மீட் பண்ணதுக்காக தேங்க் ஹிம் ஃபார் தட். மை ப்ரொடியூசர்ஸ், மை ப்ரோக்ராமர்ஸ் ஜெரின், பிரவீன் பவர்ஸ் அண்ட் லக்ஷ்மிகாந்த், எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். சவுண்டு மிக்ஸ் பண்ண இஷித், பாலு தங்கச்சன், அதுக்கப்புறம் மணிரத்னம் அண்ட் அஸ்வின், எல்லாருக்குமே என்னோட நன்றி. சோனி லேபிளுக்கு எங்களோட நன்றி. பிகாஸ் சோனி வந்து பெரிய அவங்களோட ஒரு பங்களிப்பை ரொம்ப அழகாக கொடுத்தாங்க இந்த படத்தோட வெற்றிக்காக. அவங்களுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி என்னோட டீமில் இருக்கிற எம்பி விஜய், விஸ்வா, இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து எனக்காகவும் சொல்லுவாங்க அண்ட் அவங்களுக்காகவுமே பேசுவாங்க. ஸோ 2 தரப்புக்காகவும் பேசுகிறவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே பாடல்கள், மோகன்ராஜன் ஐயா, முத்தமிழ், நீங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப சிறப்பான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்காக. அதுக்காக என்னுடைய நன்றி. கட்டா குஸ்தி 2, நான் வந்து சீக்வல் படங்கள் வந்து யூஸ்வலாக எடுக்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு சீக்வல்ன்ற ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருக்கிறது நான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திங்காக பார்க்குறேன். கட்டா குஸ்தி 3யும் வந்து வரும்னு எதிர்பார்க்குறேன். அது வந்து இப்போ நான் எதுவும் கமிட்லாம் நீங்கள் பண்ண வேணாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம் சீக்வல்ஸ்லாம் இருக்கும்போது வியாபாரத்துக்கும் ரொம்ப நல்லது, ஆடியன்ஸ்க்குமே வந்து தியேட்டருக்கு வரதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக தமிழ் மீடியா உங்களை நம்பி தான் வந்து இந்த சினிமா வியாபாரம்ன்றது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நல்ல படங்களை, ஒரு ஹோப்பே இல்லாத படங்களையும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. நல்ல படமாக இருந்தாலும் அந்த அறிவிப்பை நீங்கள் தான் வந்து ரொம்ப முன்னெடுப்போட செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். வணக்கம். பாருங்க, இவன் பண்ணுற ப்ரெஷரில் எல்லாம் முக்கியமான மேட்டர்லாம் மறக்குது. எப்படி நான் உங்களை மட்டும் மறக்கிறேன்னு புரியவே இல்லை, சாரி. இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஓகே, செல்லா சாரை பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு வந்த ஆடியோ லான்ச்சில் அன்றைக்குமே இதே பதட்டத்தில் அந்த உண்மையை நான் சொல்லாமல் போயிட்டேன். இந்த மேடையிலையாவது நான் சொல்லியே தீரணுன்ற ஒரு வைராகியத்தோடு வந்திருக்கேன். இப்போ இவரை வந்து நல்லவருன்னு சொன்னாங்க எல்லாரும். அதுக்கப்புறமா தான் இவர் எழுந்து பேசினார். அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஏங்க இவரை பார்த்து நீங்க நல்லவர்லாம் இடம் போடுறீங்களா, ஒரு பயங்கர நக்கல் பார்ட்டிங்க அவரு. வந்துட்டு நான் இந்த விஷயம் மட்டும் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். மோகன்ராஜனை வந்து சம்பவக்காரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது. ஆக்சுவலா வந்து நானாக தான் வாயை விட்டு மாட்டிக்கிட்டேன். முதல்ல நான் அவரை வந்து கம்போசிங்காக மீட் பண்ண போன போது ஒரு ஜோக் யோசிச்சுட்டு போனேன், செல்லா சார் பத்தி ஒரு ஜோக் சொல்லாமே, ஏன்னா ஒரு மாதிரி பார்ட் 2 நம்ம வேற புதுசா இருக்கோம் இதுல, சரி ஓகே இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன், நீங்க இந்த படத்துல காசு சம்பாரிச்சிங்கன்னா அந்த காசு செல்லுபடி ஆகாது, என்ன செல்லா காசு ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். அப்பவே கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓஹோ நீ வா வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. முதல் நாள் வந்து ஐ திங்க் நம்ம 12 மணிக்கு ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். நைட்டு 12 மணி வரைக்கும் எக்ஸ்பிரஷனே இல்லை, என்னென்னமோ வாசிக்கிறேன். அப்படியே கல்லு மாதிரி பாக்குறாரு. மோகன்ராஜனை என்ன பார்த்து என்ன யாது என்ன ஒன்றும் புரியலையா அப்படின்னு. அவரோட ஸ்பெஷல் திங்கை நான் கண்டிப்பா இங்க சொல்லணும். அவரு பயங்கர பெரிய அப்பாட்டக்காரங்க. நீங்க பார்க்க போறீங்க இன்னொரு 10 வருஷத்துல அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாருன்னு. துளி கூட அதோட ஒரு 1% விஷயத்த கூட யார்கிட்டயுமே காட்டிட மாட்டாரு. எல்லார்கிட்டையும் என்ன அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்பயுமே அவர் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாரு, அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. ஓஹோ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாரு. பட் ஆனா அவர் எவ்வளவு கவனிப்போட எவ்வளவு விழிப்போட இருக்காருன்றத வந்து இந்த படம் முடிக்கும் போது நான் அப்சர்வ் பண்ணேன். வெரி வெரி அப்சர்வன்ட் பர்சனு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ரொம்ப சிறந்த கலைப்படங்களுக்கு கூட ரைட்டரா, அந்த மாதிரி படங்கள் கூட அவர் டைரக்டரா போயிருக்கலாம். பட் ஐ தேங்க் யூ ஃபார் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ரூட் நீங்க எடுக்கிறது சினிமாக்கு ரொம்ப நல்லது. ஒரு 80களில் வந்த பாக்யராஜ் சார் படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரியான படங்கள் இப்ப தேவை நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி சிறந்த வெற்றி படங்களை கொடுக்கறதுக்கு அவரை வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ செல்லா சார். விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹீரோவா தயாரிப்பாளர் விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் செல்லா சாருக்கு பெரிய நன்றி. ஐஸ்வரி கணேசன் சாருக்கு நன்றி. இல்லை கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, டக்குன்னு முடிக்க சொல்லிக்கிறேன். இல்லைன்னா அங்கேருந்து சவுண்ட் வரும் ஏய் அப்படின்ட்டு.
அப்புறம் ஹீரோயின் மேம், மியூசிக் டைரக்டர் சார், மாஸ்டர், கேமராமேன் சார், ஆலி சார், கருணாசன், இவங்களுக்குலாம் பெரிய நன்றி. இப்போ டைரக்டரை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வச்சுருக்கேன். இவங்க இப்போ சாராக இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தை, அந்த குழந்தை வந்து விஷ்ணு சார் போகும்போது அழுகிற மாதிரி ஒரு சீன் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது குழந்தை அப்படின்னா வாயை கூச்சிட்டு அப்படி இப்படின்னு அழுவாங்க. ஆனால் இவங்க அப்படியே நின்ன சேப்லேயே வந்து கண்ணீர் அப்படியே டப்புன்னு விழுகுது. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்படியே டைரக்டர் பார்த்து ஆள் யூனிட்டே கை தட்டிட்டாங்க. டைரக்டர் பார்த்து கையை தட்டிட்டு, இந்த பிள்ளைய வச்சு நான் படத்தை ஓட்டிடுறேன்டா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அப்போ நாங்களாம் அப்படின்னு. இல்லை ஒரு வண்டிக்கெல்லாம் நீங்கள் முக்கியமான பேர் பார்ட்ஸு. அந்த பிள்ளை வந்து ஸ்டேரிங்கு, புரியுங்களா? நீங்கள் வந்து முன்வீல் கரெக்டாக போய் உருண்டுருங்க போங்க. அதே மாதிரி சார்ட்டை வந்து நான் வந்து எப்பயுமே சில டேரக்டர்ஸ் மட்டும் தான் உரிமையாக டயலாக் வரும்போது, ஒரு நடிகனாக வந்து 10 கேட்டால் 1 வரும் இந்த டயலாக்ல. அது மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீனில் 1 வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே நடக்குது. சரி சார் இவ்வளோ பொறுமையாக கேட்குறாரு அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்டில் கேட்கும் போது தான் லாஸ்ட்டில் சொன்னார், இங்கே வாங்கினேன், அதாவது நான் ஹீரோயினை ஒரு ஆபத்தான சீனில் எடுத்தால் கூட அங்கே கூட நீங்கள் கவுண்டர் போடுவீங்களே ஏதாவது ஒன்று அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ இதா அப்படின்ட்டு. ஏன் இப்படி எல்லாத்தையும் வேலை வாங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது, சார் டைரக்டர் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு டாக்டராகவும் இருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ வேலை வாங்கியிருக்காருன்னு. இனிமேல் டாக்டர் செல்லா அப்படின்னு தான் அவரை கூப்பிடணும். இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது. அதோட மொத்த விளக்கமும் காளி சார் சொல்லுவார். ரொம்ப நன்றி. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார். கார்லாம் வந்துருச்சு, என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து விஷ்ணு சார் வந்து இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை. ஒவ்வொரு மூவுமே அப்படி தான் பண்ணார். எந்த இடத்துலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம், எப்படியா இருந்தாலும் இது பிஸ்னஸ் ஆயிரும், இதில் காசு வந்துடும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் மெத்தனமே இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கும் அந்த அவர் உழைச்ச உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் ஹிட்டுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு எந்த மெத்தனமும் இல்லாமல் அதுக்காக அக்கறையாக வேலை செஞ்சதுக்கான விளைச்சலாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அது மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது 5வது படமா சார்? முண்டாஸ்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி 1, கட்டா குஸ்தி 2, 5வது படம் வரப்போகுது, 2 வாரம். ஸோ இப்படி நாங்கள் 3 பேருமா எங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் யார் புக் பண்ணாலும் அவரை குடும்பம் எங்களையும் சேர்த்து கூப்பிட்ருங்க. மற்றபடி கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டாங்க, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அதனால் டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய சிறப்பு தகவல் இருக்குது. இந்த தகவல் வந்து இந்த டாக்டர்ன்ற தகவல் இன்றைக்கி டீ கடையில் தான் நான் கேள்விப்பட்டேன். இஞ்சி டீ கடையில் ரெகுலராக டீ குடிப்பான் சாலி கிராமத்தில். அவர் தான் சொன்னார், உங்கள் டைரக்டர் ஏற்கனவே டாக்டர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம், எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணது இல்லையே இவரும் சொன்னது நம்மளுக்கு கேள்விப்பட்டதும் இல்லை. அப்போ தான் சொன்னார், அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க? அப்போ கேட்டேன். அப்போ வந்து ரைட்டராகவும் உதவி இயக்குனராக வேலைக்கு போகும்போது கடையை மூடிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து டீ கடையே விட்டுட்டு சினிமா போகிற தைரியம் இல்லாமல் இருக்கோம், நீங்கள் ஒரு டாக்டர் தொழில் விட்டுட்டு ஏங்க போகிறீங்கன்னு. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேறு என்ன செய்யறது அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில் சொன்னார். நான் உடனே ஃபோன் அடித்து முடிச்சுக்காரு, எங்கள் உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு, சிஞ்சிட்டி கலகரை சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். ஜி அப்படியா, எனக்கும் தெரியாது ஜினாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அதனால தான் வலிக்காமல் எல்லாருக்கும் ஒரு வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்துருக்காரு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னே தெரியாமல் விஷ்ணு சார் ஏமாற்றி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி. கட்டகுஸ்தி 2 இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்காய். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலி முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ். ஐ கான்ட் சே, ஐ மீன் எனக்கு இவ்வளோ லவ் தங்கமானு நான் எதிர்பார்க்கலாம். ஓவர் நைட் ஆக்டர் ஆர்டிஸ்ட் மோக்ஷா to Minu Miss. It's still beyond my imagination and thoughts. இன்னும் நிறைய படங்கள் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோல் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்
director Chella sir, producers Vishnu sir, Aishwarya sir, Wells Film International, Vishnu Vishal Studios, thank you so much. And I think one word for Vishnu sir, I want to say that I think now Vishnu sir is tired of listening to my thank you, because I want to say sorry to Vishnu sir, because when I was called for this role, because as we know Gatta Gusti, after Gatta Gusti I became big fan of Aishwarya, so with the excitement I came, and fine, and getting and it's not easy to get into mainstream, as I am completely a performer. I have done contents, no big hero movies, only contents in Bengali, Telugu, Malayalam, so Tamil also I did, but it was not released as it's a small film. So entering into Kollywood, the biggest film industry, it's not an easy, very easily, neatly for performers, actors like us, and I'm a stage artist too. So when he called me, I said, okay, all the producers usually, they will say like this, so when you do know, you just see what happens. I said, okay sir, thank you. I trusted you, I believed you, so I didn't take any other Tamil movie as I promised him. I'm just waiting for the role, but sorry sir, the conviction of this role was not that time what I have it now, and what you made me from an artist, performer, Moksha to Meenu Miss. Thank you so much, and entire cast and crew. I'm so lucky with all the mainstream A-line technicians, artists. I'm sharing stage, standing under Wales International VV Studios with entire Tamil mainstream media. I feel, oh my God, it's God's blessing. Thank you so much. I'm grateful to the soil of Tamil Nadu and also soil of Kerala. ഈ പടത്തിൽ ഞാൻ മലയാളി കുട്ടി ക്യാരക്ടർ പ്ലേ ചെയ്തിട്ടുണ്ട്. So thank you Kerala, love you. எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம், நன்றி. Thank you and நமஸ்கார். ஒரு வெற்றி படம், அந்த படத்தில் என்னதான் நம்ம நடித்தாலும், எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கிற படத்தில் இருக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த விதத்தில் ஒரு பார்ட் 1லையும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து, பார்ட் 2லையும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டே சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டரை பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க, அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அடுத்து ஹீரோ, எனக்கு ரொம்ப சமீபத்தில் 2 படம் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, சினிமாவில் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஓரளவு ஏற்ற இறக்கம் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் ஒரு ஹீரோவாக தன்னை நிப்பாட்டிக்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு போராடி ஒன்று பண்ணுறாரு. அவர் கூட சிவாங்கி சகோதரி இருக்காங்க, செவந்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான், பட் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ரொம்ப உழைச்சவங்க. அந்த விதத்தில் விஷ்ணு விஷாலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் வேலை செஞ்சுருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் உங்களுக்கு நல்ல படங்களை எப்போதுமே எந்த சமரசமும் இல்லாமல் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற உங்களுக்கும் உங்களுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மீனாட்சி கூட தேட்டரை விட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கட்டா குசி பார்த்தேன், வெற்றி படத்தில் நீங்கள் இருக்கீங்க, சின்ன ரியாக்ஷன் கூட சிரிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் போட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் பாராட்டு வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது அந்த மாதிரி ஆட்கள். பட் இருந்தாலும் நல்ல விஷயத்த தைரியமாக சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த விதத்துலேயே நான் ஃபோன் பண்ணி செல்லாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரிகைக்காரர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது படம் அப்படின்னு. ஆகவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் பேரையும் சொல்ல முடியல, இருந்தாலும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.
விஷ்ணு விஷால் இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும், நிறைய படங்கள் நடிக்கணும். அடுத்து செல்லாவுக்கு இன்னொரு நன்றி. அடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். What would you like to say? I would like to say thanks to the entire team. So when we started shooting, I had time to watch, observe, and perform. I had much time, and this is my first film where I was a part of the special days like puja, first day to last day shoot, audio launch, premiere, and now success meet. Hey. After I was able to perform, after the movie released, then only the biggest surprise came. After seeing me in the film, நான் அம்மா கிட்ட கேட்டேன், எப்படிம்மா நான் வீரா அண்ட் கீர்த்தியோட பொண்ணு மாதிரியே இருப்பேன். நல்ல கேள்வி, நல்ல நபர். And then you know what my mom said? She said that's the power of performance. Oh. When this was revealed to the whole audience, I wanted to congratulate Vishnu sir because this is a real blockbuster. So as I said, I wanted to say that thanks to the whole team because they supported me a lot. And one more thing, there are my favorite two people who supported me, and I know exactly who to thank for that. Chella sir as my director, he supported me a lot in everything. Then Bhaskar sir, my DOP or cinematographer. Oh. And I wanted to say about my favorite parts in the film, which is first Vishnu sir and the family's bond, and then Aishwarya ma'am's stunt performance. Stunt was super punting. பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா என்னோட ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் சாரி ஓகே, என்னோட ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எவ்ரிடே நம்ம செட்டுக்கு போகும்போது த ட்ரீம் இஸ் டு டூ அவர் பெஸ்ட். ஏன்னா தியேட்டரில் வரும்போது த ஆடியன்ஸ் ஷுட் நாட் ஃபீல் லைக் தேர் சம்திங் லேக்கிங் இன் த ஃபிலிம். எவ்ரி டே ஆன் எவ்ரி செட் வி ட்ரை, பட் எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் ஐ கான்ட் ஈவன் பிலீவ் தட் நம்ம 5th டேல சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்காங்க ஃப்ரம் த ஆடியன்ஸ், ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டீம் தட் ஐ காட் டு ஒர்க் வித். இதில் ஒரு ஆள் மெயின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அந்த மாதிரி 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு மை என்டையர் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை டெக்னீஷியன்ஸ், every single one of my cast, my hero and producer Vishnu sir, Aishri Vale sir, my Tangamana Chelamana director, my Chella sir. So all of you, thank you so much for making me a part of this beautiful success. And special thank you to Sarah. ஏன்னா என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை அந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்னு. அண்ட் ஷீ மேட் மீ ஃபீல் a lot of that. I started crying. Okay. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபிசியோதெரபி படித்தது இப்போ 10 வருஷமாக சார்ட்ட சொன்னதே இல்லை, விஷ்ணு சார்ட்ட. என்ன அவருக்கே தெரியாது, இன்றைக்கி காலி என்னை போட்டு உடச்சிட்டாரு. இல்லை அதனால தான் சொல்கிறது இல்லை சார். நான் ஆக்சுவலாக வந்து வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல. என்னோட ஃப்ரெண்டு கணேஷ், நசீர்னு 2 பேர் வேல்ஸில் படித்தாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடச்சிது, எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் போய் சவிதாவில் தான் படித்தேன். இன்றைக்கி ஆனால் அதே வேல்ஸில் நான் வந்து படம் பண்ணி சார் பக்கத்தில் உட்காந்துட்டேன். எல்லாருக்கும் நன்றி. முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஆடியன்ஸுக்கு தான். ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம்
பார்ட் 2 வந்திருக்காது. ஏன்னா பார்ட் 1க்கு ஆடியன்ஸ் கொடுத்த அந்த உற்சாகமும் ஆதரவும் தான் பார்ட் 2 நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம். இன்றைக்கி பார்ட் 2க்கு அதை விட அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க, அன்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அடுத்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான். ஃபஸ்ட்டு டே வந்து நூன் ஷோ, மேட்னி ஷோலாம் வந்து கொஞ்சம் அவரேஜாக தான் ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு. ஈவினிங்லேருந்து வந்து ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாச்சு. நாங்கள் திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல்னு நிறைய ஊருக்கு போனோம். எல்லா ஊர்லேயுமே ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. ஷோஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து முக்கியமான காரணம். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. அடுத்து விஷ்ணு சார் வந்து பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே அவரோட அந்த எஃபோர்ட்டு, உழைப்பை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து பெரிய ஹிட் அடித்தே ஆகணும் அப்படின்னு அவர் ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டார். அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து இந்த வெற்றி அவருக்கு பரிசாக கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அவர் எப்போவுமே 24 மணி நேரமும் சினிமான்னு பேசிக்கிட்டே இருப்பார், யோசிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன ஏதாவது வாங்க மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டா கூட எனக்கு போர் அடிக்கும். திரும்பவும் அதே தானே சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னு எனக்கு ஐயோ இன்றைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நைட்டு 2 இல்லை, அது ஆக்சுவலாக நம்ம நைட்டு 10-11 மணிக்கு தூங்கிடுறாள். ஆனால் அவருக்கு அப்போ தான் எந்திரிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பார். 2 மணிக்கெலாம் பீக்கில் இருப்பார், நைட் 2 மணிக்கு. ஆமாம், நான் எப்படியாவது பேசி எஸ்கேப் ஆகி 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு காலையில் ஒரு 7-8 மணிக்கு எழுந்து இது பண்ணாலும் அப்பவும் வந்து மெசேஜ் அனுப்பி ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பார். எப்போ தூங்குறாரு, எப்போ எந்திரிக்கிறாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து சினிமா அவ்வளோ பேஷனான ஆள். இந்த சக்ஸஸ் மட்டும் இல்லை சார், இதை விட பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு, அதுக்கு தகுதியான ஆள் நீங்கள். இன்னும் நிறைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் உங்களை தேடி வரும். சார் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் கேட்காமலே என்னை கூப்பிட்டு படம் கொடுத்தாரு. அதான் சிலுக்குவார்பட்டி சிங்கம். அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து பெருசாக போகலை. ஏன்னா 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால் தேட்டர்ஸ் கிடைக்காம ஆவரேஜாக தான் போச்சு. அப்போ எனக்கு மாதிரி ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அப்போது அவரை கூப்பிட்டு பரவாயில்ல செல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லை, நீங்கள் அடுத்த கதை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி ஆரம்பித்த படம் தான் கட்டா குஸ்தி பார்ட் 1. அப்போ எடிட்டிங்கில் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு விஷயம் சொன்னேன், இந்த படம் வந்து இவ்வளோ அடிக்கும் சார், இவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் நினச்ச அளவுக்கு, நான் சொன்ன அளவுக்கு அது வசூல் பண்ணல. பார்ட் 2 ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த ஒரே டாஸ்க்கு என்னென்னா, நம்ம அன்றைக்கி சொன்ன அந்த நம்பரை தாண்டி இது பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு என் முன்னாடி இருந்த ஒரே டாஸ்க்கு. அது கண்டிப்பாக அது இப்போ பண்ணிடுச்சு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி போயிட்டுருக்கு. சார் வந்து ஆக்சுவலாக ஒரு படத்தை வந்து கமிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ணுவார், கால்குலேட் பண்ணுவார். ஒரு ஹீரோவாகவே அப்படின்னா ப்ரொடியூசராக அதுக்கு மேலே பயங்கரமாக. அவருக்கு நான் அப்பப்போ ஏதாவது பேர் வைப்பேன். அனலைசிங் ஸ்டார், அப்புறம் கால்குலேட்டிங் ஸ்டார், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டார், இப்படின்னு நிறைய வைப்பேன் அப்பப்போ பேர் வைக்கிறது. ஆக்சுவலாக இப்படி தனித்தனியாக இருந்தாலே அவர் எந்த படமும் கமிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்பார். அதனால தான் 17 வருஷத்தில் 22 படம் தான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது 3 படமும் ஹீரோவாகவும் ப்ரொடியூசராகவும் என்னை நம்பி எனக்கு கொடுத்து 3 படம் அடுத்தடுத்து கொடுத்து, அது பெரிய விஷயம் சார். ஆனால் இதுக்கு எனக்கு 3 அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா உங்களை வச்சு நான் 3 படம் பண்ணிட்டேன். முனிஷ்காந்த் சார் கை தட்டுறாரு. ஆமாம், ஐஸ்வரி சார் வந்து ஆக்சுவலாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டம், பெரிய வேலைகள் நிறைய இருக்கும். சார் ஒரே நேரத்தில் 10 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக சார் வந்து ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்போவுமே பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இவ்வளவு இருந்தும் வந்து சார் வந்து பார்க்கும்போது துருன்னு அப்படியே ஓடிட்டு சிரித்த முகமாக எப்போவுமே இருப்பாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் வச்சு நடத்துகிறவங்க வந்து ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருப்பாங்க. இன்னொன்று அந்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஒரு மாதிரி. ஆனால் சார் வந்து அதாவது வேல்ஸ் சேர்மன் மாதிரி இல்லை, வேல்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண மாதிரி பரன்னு எப்போவுமே வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எங்களுக்கு. சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி அது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நீங்கள் இப்படியே இருக்கணும் சார், சந்தோஷமாக. தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா பற்றி நிறைய நான் ஆடியோ லாஞ்சிலே பேசிட்டேன். ஆக்சுவலாக இந்த படம் ஆக்சுவலாக உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து கதை மேலேயும் சரியாக கேரக்டர் மேலேயும் பெரிய நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் எனக்காக அவங்க உள்ளே வந்தாங்க. அதுக்காக என்னை நம்பி வந்ததுக்காக ஐஸ்வர்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸு சூப்பர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பாராட்டுறாங்க. அன்றைக்கி சொன்னது தான், கேரக்டர் புரியாமலே இப்படி நடித்தாங்கன்னா
கேரக்டர் புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கும். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா மேம். அப்புறம் ஜாரா வந்து ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கேரளாவை சொல்கிற மாதிரி அது காட்ஸ் சைல்டு. அது அந்த மாதிரி ஒரு பவர் உள்ள குழந்தை அது. ஜாரா ஒரு லைட்டு மாதிரி ஸ்பாட்டுக்கு வரும்போதே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த லைட் பரவும், எல்லாரும் சந்தோஷமாக வந்து ரியாக்ஷனே மாறிடும். ஜாரா இல்லாத ஒரு சில நாள் வந்து ஷூட்டிங்கே டல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஜாராவோட ப்ரெசன்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஜாரா. கருணாசனை வந்து கட்டாவுசிக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி. ஆக்சுவலாக பார்ட் 1 போய் நான் அண்ணன்ட்ட வந்து சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு நீங்கள் தான் பண்ணணும், ஆக்சுவலாக லேடிஸை நீங்கள் திட்டணும், ஆனால் அது லேடிஸே ரசிக்கணும், அப்படி ஒரு கேரக்டர்னு. மணிவண்ணன் சாருக்கு அப்புறம் வந்து அது மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லை. ஒரு ஹியூமரு, வில்லத்தனம், கேரக்டர் எல்லாம் கலந்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு இல்லை தமிழ் சினிமாவில். நீங்கள் வந்து ஏற்கனவே 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்துட்டீங்க, போதும்ண்ணே நீங்கள் சினிமாவுக்கு வாங்க அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன் அண்ணன்ட்ட. நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன சொல்கிறேன், படம் வந்தால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணே கட்டாகுசிக்கு அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கட்டாகுசிக்கு அப்புறம் நிறைய அண்ணனுக்கு படம் வந்துச்சு, எனக்கு ஃபோன் பண்ணி அப்பப்போ சொல்லுவார் இது மாதிரி அப்படின்னு. இப்போ பார்ட் 2லையும் வந்து அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் ஊரே வந்து பாராட்டுது. இதுக்கப்புறம் நிறைய காமெடி ரோல்ஸு நிறைய வரும்னே, பழையபடி கலக்குங்க. அப்புறம் எனக்கு என்னென்னா, இப்போ முனிஸ் அண்ணன் வந்து ஆக்சுவலாக இப்போ ஹீரோயினை கூட நான் சமாளிச்சிருவேன் ஸ்பாட்டில். ஆனால் முனிஷ்காந்த் அண்ணனை வந்து சமாளிக்கவே முடியாது. நான் எல்லாருக்கும் நானே போய் டயலாக்லாம் சொல்லி கொடுப்பேன். ஆனால் முனிஸ் அண்ணன்ட்ட மட்டும் அசோசியேட்டை கொடுத்து விட்ருவேன். என்னென்னா நீ இப்போ ஏன்னா என்ன இருந்தாலும் அண்ணன் வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுருவார். நான் ஏற்கனவே 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது, இது 4 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் கண்ணில் தட்டுப்படாமல் கரெக்டாக வந்து அண்ணன் தேடுவார், என்ன அங்கங்கே தேடுவார், எங்கன்னு கரெக்டாக அந்த டேக்கில் டைமுக்கு போய் அண்ணன் ஆரம்பிச்சிடலாம், போயிடலாம் வாங்கன்னு சொல்லி அண்ணன் அதுக்குள்ளேயும் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவார். அண்ணன் இப்போ ஒன்று சொன்னார்ல, அது எப்படின்னா இன்டர்வலில் அவங்க சவுத் இண்டியன் ரெஸ்லிங் தோத்துட்டு ஒரு மாதிரி ஃபீலாக உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் அண்ணன்ட்ட சொன்னேன், நீங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணணுன்னே, பக்கத்தில் நில்லுங்க போதும்னே. இல்லை ஒரே ஒரு டைலாக் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. என்ன டைலாக்னா, என்ன நான் கற்றுக் கொடுத்த ஒரு டெக்னிக்கை கூட நீ ஃபாலோ பண்ணாமல் இப்படி தோற்று போயிட்டியம்மா அப்படின்னு சொன்னோன்னே நான் சிரிச்சிட்டேன். என்ன நான் சீரியஸாக சொல்கிறேன் சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே அந்த பொண்ணு வந்து அந்த ஃபைட்டில் வந்து அடிபட்டு செத்து போயிருந்தா கூட நான் கற்றுக் கொடுத்த ஒரு டெக்னிக்கு கூட ஃபாலோ பண்ணியிருந்தா நீ வந்து இந்த கதிக்கு ஆளாக இருக்க மாட்டியம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு. அதுலேருந்து அண்ணன் சொல்கிறத விட்டார். அது காளி அண்ணன் வந்து ஆக்சுவலாக வரும்போதே சொன்னேன், நிறைய நீங்கள் லீட் ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த படத்தில் வந்து சின்னதாக தானே இருக்கும், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இது நம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்தார். அண்ணன் தேங்க்ஸ்ண்ணே. அதே மாதிரி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஷான் பற்றி ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக நானும் விஷ்ணு சாரும் வந்து இந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஷான் மட்டும்தான் சொன்னார், இல்லை இந்த வந்து பெரிய படம், இது 100 கோடி அடிக்கும், அது ஏன் நீங்கள் வந்து கம்மியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது வேறு மாதிரி, இதை நம்ம பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு நம்பிக்கையாக சொல்லி கூட இருந்து கடைசி வரைக்கும் பண்ணி கொடுத்த ஷானுக்கு என்னோட பெரிய நன்றிகள். அதே மாதிரி டிஓபி சார் சூப்பர் விஷுவல் கொடுத்தாரு, பரத் செமையாக எடிட் பண்ணார், ஆர்டர் செமையாக செட்டெல்லாம், அந்த வீடு செட்டெல்லாம் செட்டு மாதிரியே தெரில. நிறைய பேர் அங்கேயே இன்னொரு கேமராமேன் கூட கேட்டார், அது அங்கேயே எடுத்துட்டிங்களா அண்ணா நகர்லேயே அப்படின்னு. அது தனியாக செட்டு போட்டது. சுப்ரீம் மாஸ்டர் நாங்கள் கொடுத்த டார்ச்சரு, அந்த கொடுத்த டைமிங் ரொம்ப கம்மி இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டு சூப்பராக சுப்ரீம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ தாரக் சார், மோக்ஷா மேம், அப்புறம் லிசி மேம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்ரவந்தி வந்து ரொம்ப பேக் போன் மாதிரி இருந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக வந்து இந்த படம் நடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்க. சீதாராம் சாரும் அப்படி தான். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மேனேஜர்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். கட்டா குஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட் இங்கே சிறப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு அனைத்து பிரஸ் மீடியா சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். பொதுவாக வேல்ஸ் ஃபிலிம் படம் தயாரிக்குதுன்னா நான் அந்த பூஜைக்கு போவேன். ஃபஸ்ட்டு டே பூஜையை முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சுக்கு போவேன். அவ்வளோதான். நிறைய படங்களுக்கு வேல்ஸ் ஃபிலிமில் வந்திருக்கு. ஒரு சில படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறேன்.
அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், நீங்களும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஓகே, கிஃப்ட் இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா இது சக்ஸஸ் வந்து உங்களாலையும் வந்திருக்கு. அதனால் எல்லாருக்குமே சின்ன கிஃப்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் யார் வந்து சமைப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு இப்போது சமைக்க வச்சு உங்கள் எல்லாருக்குமே ஒரு அறுசுவை விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் உழைச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்வால்வோட பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் த எடிட்டர், கேமராமேன், மியூசிக், எல்லாருமே டான்சர்ஸு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே. ஆக்டிங்கில் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. யோகி பாபு சார் ஏதோ ஒரு ஷூட்டில் இருக்கார், அதனால் அவர் ஓட முடியல. ரம்யா கிருஷ்ணன் மேமும் ஊரில் இல்லை. அவங்க இந்த படத்தில் ஒரு காதம்பரியாக வந்து ஒரு படத்தில் கலக்கினாங்க, இதில் ராஜராஜேஸ்வரியாக வந்து கலக்கிட்டாங்க. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதில். மற்றபடி படத்தில் பண்ண எல்லா நடிகர்களும் அந்தந்த கேரக்டரை அப்படியே வாழ்ந்தாங்க. பர்டிகுலராக சாரா பாப்பா ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பேசும்போது கூட அவ்வளோ ஆச்சரியமாக எல்லாருமே பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபஸ்ட் பார்ட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, செகண்ட் பார்ட்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு இன்டர்வியூ எனக்கு காமிச்சாங்க, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் 2 மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு டாக்டர் ஒரு ஹீரோயினாக வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டைரக்டர் பேசும்போது வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாரு. வேல்ஸில் சீட்டு கிடைக்காதனால தான் அவர் வந்து இன்னைக்கு வேல்ஸில் டைரக்டர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து டாக்டர்னு கூப்பிடுங்கன்னாங்க, இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டை எல்லாரையுமே டாக்டர்னு கூப்பிடலான்னு ஜிஓ வந்திருக்கு சார். அதனால் தாராளமாக எல்லாரும் செல்லாவை வந்து டாக்டர்னு கூப்பிடலாம். ஸோ ஏன்னா நானும் நிறைய காலேஜஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறதுனால சொன்னேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீசண்டாக ஒரு ஹீரோ நிறைய ஹிட் கொடுத்துருக்காருன்னா அது விஷ்ணு விஷால் மட்டும்தான். நீங்கள் படம் ஒரு ரீசன்ட் டைமில் நிறைய ஹிட்டு கொடுத்த ஒரே ஹீரோ வந்து விஷ்ணு விஷால். ஆனால் விஷ்ணு விஷால் பற்றி நிறைய பேர் என்னென்னமோலாம் பேசுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க. இவரும் வந்து அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் போயிட்டுருப்பார். ஆனால் நான் பார்த்ததில், நானும் வந்து 25 படம் எடுத்து முடிச்சிட்டேன், இப்போ 10 படம் எடுத்துகிட்டு இருக்கேன், அதில் 3 படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்துக்கு வந்து கோ-ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு காப்பி அவர் இது பண்ணி கொடுத்தாரு. ஒரே ஒரு பூஜையிலேருந்து இன்னைக்கு சக்ஸஸ் மீட் வரைக்கும் நான் இந்த படத்துக்காக எதுவுமே பண்ணலை. எல்லாமே பூஜையிலேருந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டராக போய், அதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, தேட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறமா ப்ரமோட் பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லாமே வந்து விஷ்ணு விஷால் பண்ணாப்புல. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ என்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ரொம்ப ஹாயாக ஒரு படம் எடுக்கலாம், ஏன்னா எல்லா கஷ்டத்தையுமே ஹீரோவே எடுத்துக்கிறாப்புல. அதனால் தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு. நம்மளுடைய இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ என்னுடைய மகள் குஷ்மிதா கணேஷ் வந்து இப்போ ப்ரொடக்ஷனை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பெரிய பொண்ணு பிரீதா இதே இடத்துல தான் வெட்டிங்குடைய எல்லாரையும் நான் மீட் பண்ண லாஸ்ட் இயரு. ஸோ அவங்க வந்து எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க, இவங்க வந்து ப்ரொடக்ஷன், தீம் பார்க், தியேட்டர்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் படம் இந்த படம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் வர படங்கள் எல்லாமே சக்ஸஸாக வரணும், சக்ஸஸ் மீட் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்களும் ஆசைப்படுங்க அப்படின்றது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வேல்ஸ் ஃபிலிமில் நிறைய படங்கள் அடுத்து எவ்ரி மந்த்
ஒரு படம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இனிமேல் வர படங்கள்லாம் ரொம்ப நல்ல படங்களாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு தான், உங்களுடைய ஆதரவுனால தான் இன்றைக்கி கட்டா குஸ்தி இந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. நான் கூட இவ்வளோ பெரிய வெற்றியை எதிர்பார்க்கல உண்மையிலேயே விஷ்ணு. பட் படம் பார்த்த உடனே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் அப்போவே செல்லா கிட்ட சொன்னேன், செல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அப்போல்லாம் மியூசிக் இல்லை, எடிட்டிங் இல்லை, டப்பிங் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப ரஃப்பாக பார்த்து நான் அவ்வளோ சிரித்தேன். அதை செல்லா கிட்ட சொன்னேன். இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதுலேயும் நான் ஆடியோ லான்ச்லேயே கூட சொன்னேன், இந்த படத்தில் நடித்த கேரக்டர் மோனிகா, அந்த மீனு மிஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு என்ன தெரியல. அது வந்து இன்னைக்கு தேட்டராக போனாக்கா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு இப்போ தான் விஷ்ணு விஷால் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய தம்பி கருணாஸ் வந்து ரொம்ப அல்ட்டாமல் அழகாக ரொம்ப அசால்ட்டாக இந்த படத்தில் நடித்து பேர் வாங்கிட்டாப்புல. ரொம்ப காளி வெங்கட்டாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், யோகி பாபா எல்லாருமே, கருணாகரன் வர முடியல, அவர் எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே த பெஸ்ட் கொடுத்தாங்க. அதனால தான் படமும் த பெஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே செல்லா, நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க ஒரு பாக்கியராஜ் படம் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு. இன்றைக்கி நம்மக்கிட்ட பாக்கியராஜ் சார் இல்லை, ஆனால் இன்னொரு பாக்கியராஜ் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செல்லா, நீங்கள் இதே மாதிரி படம் உங்களுடைய இதை வந்து ரூட்டை வந்து மாற்றாதீங்க. ஒரு குடும்பம் படம்லாம் இப்போ வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி குடும்ப படமாக ஃபேமிலி ஆடியன்ஸாக குழந்தைங்களோடு பார்க்க போகிற மாதிரி படங்களை எடுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில். ஸோ இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ஸுக்கும், விஷ்ணு விஷாலுடைய ப்ரொடக்ஷனில் மெயினாக இருந்த சரவந்தி எல்லாம் ரொம்ப படத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸு. எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு விஷாலுடைய ஃபாதர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து நான் உண்மையாகவே ஐஸ்வரி சாருக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் உள்ளே வரும்போது எந்த கேள்வியும் கேட்கல என்கிட்ட. அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னை ஃப்ரீ ஹேண்டில் விட்டார். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுப்பான்னாரு. அண்ட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த பிக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் சார். அண்ட் அது அவர் கொடுக்கலன்னா ப்ராபப்ளி இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ஐ எம் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் நான் நிறைய இடங்களில் சமீபத்தில் பேசும்போது கிரெடிட் பற்றி பேசியிருக்கிற யாருமே எனக்கு கொடுக்கலன்னு. பட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில் சார் வந்து என்னோட 18 வருஷத்தோட ஜேர்னியோட கிரெடிட் கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் என்டையர் டீம், சினிமா ஒரு டீம் ஒர்க், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ டீமில் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதனால் இன்னைக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப பிஎன்சி சென்டர்லாம் பயங்கரமாக சேர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம் ஃபர்ஸ்ட் வீக். பயங்கரமான ஒரு ரிசப்ஷன், குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட லேடிஸு பயங்கரமாக கூட்டம் ஏறிச்சு. ஃபஸ்ட்டு டேவே ஈவினிங் ஷோலேருந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிது. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் செல்லா வந்து கொடுத்ததுக்கு செல்லாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செல்லா 11 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இதே மாதிரி இருங்க செல்லா, இதே மாதிரி நல்ல கதைகள் பண்ணுங்கள், ஃபேமிலி படங்கள் பண்ணுங்கள். அண்ட் செல்லாவோட வெற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டராக சினிமாவில் வருவாருங்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதில் அந்த ஜேர்னியில் நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் உங்களோட இருந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை அண்ட் சந்தோஷம். கருணாசன் நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் தான் இந்த படத்தோட பேக் போனு. பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி. எனக்கு ஞாபகம் இருக்குது, பார்ட் 1 வந்து நான் கருணாசனை மீட் பண்ணும்போது கோட்டூர்பனில் மீட் பண்ணோம். அப்போ நான் அண்ணன் கிட்ட சொன்னேன். அப்போ அண்ணன் ரொம்ப நடிக்கிறது இல்லை. அப்போ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணா நீங்கள் வாங்க ப்ளீஸ், எனக்காக சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர். அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு தியேட்டரில் பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி, நீங்கள் வந்து டான்ஸ்லாம் ஆடும்போது கூட ஒரே விசில் கிளாப்ஸு, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது அதை காப்பாற்றும் போது அந்த ஆக்டருக்கு
அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா நிறைய சினிமாவில் ப்ராமிசஸ் வந்து யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான வேல்யூ உள்ள கேரக்டர்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அது ஜெயிக்கும் போது தேட்டரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆக்டரா அதை எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் நான் ப்ராமிஸ் பண்ணது மோக்ஷாவுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு பேசும்போது அவங்க நம்பலை. நான் சொன்னேன், பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, வேற எந்த படம் கமிட் பண்ணாதீங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் தியேட்டர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அடிச்ச விசில் கிளாப்ஸ், எங்கே போனாலும் மீனும் மிஸ் தான் கேட்குறாங்க. நான் மைக்கில் பேசும்போது கூட நீங்கள் கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்கை கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எப்போவுமே நான் இப்போ காளியங்கட் சொன்னார் என்னன்னா, செல்லா வந்து அவருக்கு தெரியாமலே படம் எடுத்துட்டாரு, ஹீரோயின் ஓரியன்ட் படம்னு. கிடையவே கிடையாது, தெரிஞ்சதான் பண்றேன், தெரியாமலாம் எதுவுமே பண்ணல. நான் ஜாரா கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது சொன்னேன், ஜாரா நீங்க தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படம் உங்க மேலதான் இருக்கு. ஸோ தெரிஞ்சதான் ஒவ்வொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜாரா, யூ ஆர் லவ்லி இன் த ஃபில்ம். லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம், ரைட்? ஐ எம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ ப்ரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை, அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும்போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ளே தானாக வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃப்யூச்சரில் இப்படி தான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு பி அ டேட். ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆடியன்ஸ், இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப், அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை வந்து கைவிடலை. அண்ட் இந்த விக்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் எனக்கு கரெக்டாக அமையல, நிறைய விஷயங்கள் லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ் என்ன மறந்துட்டாங்களோ நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த விக்டரியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் மினிமமாக 50 கோடி ரூபாய் கிராஸ் அடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஆடியன்ஸ் என்ன மறக்கல, என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ டு த ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த விமர்சனங்கள்னால தான் நான் ஒவ்வொரு படத்துலையும் ஜெயிச்சிட்ருக்கிறேன் அண்ட் ஃபீட்பேக்ஸும் எடுக்கிறேன். நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னாலே ஒரு ஃபேமிலி ஷோ தான். இன்ஃபேக்ட் இந்த வாட்டிலாம் எல்லாருக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும், என்ன வேணும்னு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம். அண்ட் ஃபேமிலிஸோட ஒவ்வொரு படமும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் பிடிக்கலனாலும் ரிவ்யூஸ் எழுதுறீங்க, அதை நானும் படிக்கிறேன், எல்லா ரிவ்யூஸ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ பிடிக்கிற மாதிரி, இன்னும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் ஃப்யூச்சரில் படம் எடுப்பேன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த லவ். அண்ட் இது ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபில்மாக இருந்து நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன் வந்து ஸ்ரவந்தி. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். கடைசி 3 வருஷத்துல ஸ்ரவந்தி என் கூட இல்லை. அதுக்கு முன்னாடி கட்டா குஸ்தி எஃப்ஐஆர்ல இருந்தாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், திருப்பி நானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், வந்தாங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் படமே கட்டா குஸ்தி 2 பெரிய ஹிட்டு. ஸோ என் கரியர் பின்னாடி, ஒரு ப்ரொடக்ஷன் பின்னாடி ஸ்ரவந்தின்னு ஒரு பெண் தான் இருக்கிறாங்க. அதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவங்க யாருன்னா லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஹீரோயின் அவங்க சொல்லிக்கிறேன் இப்போ. ஸோ ஹாலிவுட் ஹீரோயின் என்னோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ குஷ்மிதா ஃபார் ஆல் த லவ். சார் கிஃப்ட் கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டீங்க. அடுத்த வாட்டி வீடு கேட்டுறேன் சார். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு குரல் கேட்டுச்சு எனக்கு லெஃப்ட்ல, ஐயோ ஐஸ்வர்யா குரல் தெரிஞ்சுதான் நானும் கேட்டிருப்பேன்னு அப்படி. ஸோ இட்ஸ் இந்த மாதிரி சினிமாவில் ஒரு ஃபேமிலியாக ஒரு விக்ட்ரி கிடைக்கிறதுங்க ரொம்ப ரேர், நமக்கே தெரியும் எல்லாருக்கும். அண்ட் அது கிடைக்கும் போது ஐ திங்க் வி ஷுட் என்ஜாய் த மேக்ஸிமம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் ஆர் என்ஜாயிங் திஸ் மொமெண்ட். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ணதில் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். பார்ட் 1ல அன்பரி மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க, ஸ்டண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ பார்ட் 2 பண்ணும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பட் உண்மையாக சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டீங்க. அண்ட் சூப்பராக இருந்தது மாஸ்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க்.
அண்ட் இன்ஃபேக்ட் ஆண் பெண் ஃபைட்டு நானும் வந்து ஐஸ்வர்யா ஃபைட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சீக்வன்ஸ் அது. பட் மாஸ்டர் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அந்த சீக்வன்ஸ்லாம் இடிச்சிடலாம்லாம் அவங்க தலைலாம் சுத்திருச்சு. ஸோ சாரிலாம் கேட்க வேண்டியதாக இருந்தது. பட் ஆனாலும் அந்த ஃபைட் வந்து இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது, என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. ஸோ காளி வெங்கட், முனிஷ்காந்த், உங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. 5வது படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பயங்கரமான ஒரு எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் ஒரு படம் பண்ணும்போது எல்லாருக்கும் பேசும்போது நான் சொல்லுவேன், பட்ஜெட் என்ன பட்ஜெட்டு, சினிமா எங்கே போயிட்டுருக்கு, வியாபாரம் என்ன, ஓடிடி எப்படி விற்குது, இப்படிலாம் பேசிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன். இந்த பட்ஜெட்டில் பண்ணால் நீங்கள் கரெக்டாக இருக்கும், சம்பளம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பார்ட் 1லையும் பண்ணாங்க, பார்ட் 2லையும் பண்ணாங்க. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு ப்ரொடியூசராக இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா சினிமாவோட புரிதல் இருந்தால் தான் ஒரு ஆக்டர் அவங்களோட சம்பளத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹீரோக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட் எடுக்கணும். நாளைக்கு படம் அடிக்குமா அடிக்காத நம்ம கையிட கிடையாது. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல், ப்ரொடியூசருக்கு லாஸ் வரக்கூடாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல். அதை நான் எல்லாருக்கிட்ட எடுத்து சொல்லும் போது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு அதோட விக்டரி தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி. இதோட நான் முடிச்சுக்கிறேன். சாரி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம். தேங்க்ஸ் டு கவிதா பாண்டியன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஜாலியாக என்ஜாய்